இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் மோர் ஏஜிசியில் ப்ரொடியூஸ் பண்றான். அப்போ ஒரு சிஎல் மட்டும் தான் உங்களுக்கு வெளியே அயனைஸ் ஆகணும். டோட்டலி வி ஹாவ் 3 சிஎல்ஸ். அப்போ இந்த 3 சிஎல்ல 2 சிஎல் உள்ளதான் இருப்பான். கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்போ இங்க ஒரு 4 இருக்கு, ரைட்? இப்போ இங்க ஒரு சிஎல் இருக்கும். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா வில் பி திஸ் ஒன். எங்க இருக்கா எங்க இருக்கா எங்க இருக்கா எங்க இருக்கா? ஓ, ஹைட்ரேட்டட் ஐசோமர். அப்போ டாட் எத்தனை H2O? 4 இங்க இருக்கு. அப்புறம் 2 H2O, 2 H2O இங்க இருக்கான். ஒரு சிஎல் இங்க இருக்கா. ஓகே, திஸ் ஒன் வில் பி த ஆன்சர். அடுத்து இந்த ஹைபிரிடைசேஷன் ஆஃப். ஓகே, நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸ்ல டக்குன்னு போடுங்க. வீக்லி வாட்டர் இருக்கும்போது ஸ்ட்ராங்லி காண்டா தான் பிஹேவ் பண்ணுவான். ஸ்ட்ராங்லி காண்டா தான் பிஹேவ். ஆனா 2+3+ல இருக்கும்போது ஸ்ட்ராங்லி காண்டா பிஹேவ் பண்ணுவான். ஸோ வீக்லி கான். திருப்பி ஒரு திருத்தம். வீக்லி கான் யோசிச்சு பாருங்க. கோபால்ட் 3+. டக்குன்னு சொல்லுங்க. ஓகே, செக் பண்ணி பார்த்துருவோமா? 2+ல இருக்கான். வீக்லி கான் சொல்லிட்டேன். 2+ D7. 1 2 3 4 5 6 7. இப்ப வீக்குன்னு சொல்லிட்டா இதுக்கு அப்புறம் தான் விழுவும். அப்போ இதுக்கு அடுத்து போச்சா? கீர்த்தி ஸ்ரீ கவனமா ஆன்சர் பண்ணுங்க. 3+ல இருந்தா இவன் ஸ்ட்ராங்லி கான் புஷ் பண்ணிடுவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. 3+ல இல்ல புஷ் பண்ண முடியும். இங்க பண்ணவும் முடியாதுல்ல. இவன் இங்க வந்துருவான். அப்ப இவன் எங்க போகணும்னே தெரியாது. அதனால என்ன பண்ணோம்னா அவுட்ரா ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் தான் sp3d2. உங்க கையில விட்டா என்ன போங்க. நீங்க ஆன்சர் பண்ணணும் இந்த கொஸ்டின்லாம். த பிரைமரி அண்ட் செகண்டரி வேலன்சி ஆஃப் குரோமியம் இந்த காம்ப்ளெக்ஸ். ஓகே, காம்ப்ளெக்ஸ் கேவ்டா. என்ன கேவு? பொட்டாசியம் ஹியர் அண்ட் இன்சைடு அப்படியே அப்படியே ட்ரை ஆக்சிலேட்டோ டிசாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ட்ரை குரோமியம் மேல பார்த்த காம்ப்ளெக்ஸ் சிஆர் ஓஎக்ஸ் த்ரைஸ் அண்ட் 3+ ஆக்சிடைசேஷன் ஸ்டேட்னா அப்போ உங்க கண்டிப்பா ஏன்னா 6- இங்க இருக்கு. ஈச் ஒன் 2-. அப்போ டோட்டலா 3 டைம்ஸ் 3 2 6 6-. திஸ் ஃபெலோ இஸ் 3+ ஆக்சிடைசேஷன் ஸ்டேட். 6-ல 3+ பேலன்ஸ் ஆன ரிமைனிங் 3- இங்க இருப்பானா அதை பேலன்ஸ் பண்ணதான் நான் வந்திருக்கேன்ல அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணோம் நம்ம கிட்ட. ஓகே, எனிவே இப்போ நியூட்ரல். ஸோ இதான் ஃபார்முலா. கேள்வி பிரைமரி செகண்டரி வேலன்ஸ். கமான், ஃபர்ஸ்ட் போடுறது பிரைமரி, செகண்ட் போடுறது செகண்டரி. அப்படியே நம்பரை மட்டும் டைப் பண்ணல. ஏ ஆப்ஷன் பி அதான் ஆப்ஷன். ஆக்சிடேஷன் நம்பர் பிரைமரி வேலன்சி 3 தான். ஏன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எவ்வளவு பேலன்ஸ் பண்றானோ அவ்வளவுதான். ஸோ 3 ஹியர் அண்ட் ஹியர், அது ரிமைனிங் அவுடேட்டட். அண்ட் கோஆர்டினேஷன் செகண்டரி வேலன்சி பேஸ்ட் ஆன் தேர் கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ 6 will be here. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அதோடைய ஃபார்முலா மாஸ், மோலார் மாஸ், ரைட்? இது நம்ம எடை மிஷின்ல வச்சு வெயிட் எடுத்தது. ஓகே, அப்ப 2.675 கிராம் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் வெயிட் எடுத்துட்டோம். எவ்வளோ? 2.67 கிராம் வெயிட் எடுத்திருக்கோம். அந்த வெயிட் இருக்க காம்பவுண்டுடைய மோலார் மாஸ், அந்த மாலிகுலருடைய மாஸ் எவ்வளோனா, காம்ப்ளெக்ஸ் மாஸ்னா 2 என்னது 267.5 கிராம் மோல் இன்வர்ஸ். 267.5 கிராம் மோல் இன்வர்ஸ். ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்காங்க. இப்படிப்பட்ட இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு மகா காம்ப்ளெக்ஸ். ஸோ ஏஜிசிஎல் பத்தி கொடுத்துருக்கான். அதே மாதிரி ஏஜிசிஎல் பிரசிப்டேட் ஆயிடுக்கு. ஸோ டெஃபினட்டா நமக்கு சிஎல் வெளியே இருக்குங்கிறது முதல் விஷயம். அப்போ எந்த ஆப்ஷன் அவுட்டு? இந்த ஆப்ஷன் அவுட். ஃபர்ஸ்ட் விஷயம் உள்ளே போல நம்ம on the reaction with the excess of silver nitrate, formula of the compound கேள்வி கேட்டிருக்கான். இது எத்தனை டைம் இருக்குன்னு நமக்கு தெரியல, ரைட்? இப்போ காம்ப்ளெக்ஸ்ல நமக்கு ஒரு கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் தான், கோபால்டு தான், அமைன் தான், குளோரின் தான், ரைட்? இப்போ நம்ம முதல் விஷயம் என்ன பண்ணா, மோல்ஸ் கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ மோல்ஸ் நமக்கு காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். எஸ். ஸோ மோல்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கா? ஐடியா இருக்கா? So given mass by molar mass. கலக்கி விட்டான். இப்போ ஹியர் வாட் இஸ் கிவன் மாஸ்? 2.675 grams. கிராம் இஸ் கிவன் மாஸ். ஒருத்தன் தான் பேசுற மொத்தம் என்ன பண்றீங்க? அடுத்து வந்து வாட் இஸ் த மோலார் மாஸ் அப்படின்னா 267, சாரி 7.5. நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 0.01 மோல். அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா சார், ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்துதான் கேமே இருக்கு. நமக்கு ஏஜிசிஎல் எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கு, ஏஜிசியோட மோல்ஸ் இப்ப கண்டுபிடிச்சோம்னா அடிச்சு நவுத்திடலாம். இப்ப இதே இடத்துல நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன், இங்க போட்டுக்கிறேன். ஏஜிசிஎலுக்கு மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் மாஸ் ஆல்ரெடி கிவ் அ precipitate ஆஃப் 4.75. ஓகே, வாட் இஸ் அ மோலார் மாஸ் அப்படின்னா ஏஜிக்கு வந்து உங்களுக்கு 108 வரும். அதே மாதிரி குளோரினுக்கு வந்து 35.5 வரும். நான் அப்படியே சொல்லிடுறேன், இது மறந்துடாது. ஏஜிசிஎலுக்கு எப்பயுமே இந்த மாஸ் ஞாபகம் வைங்க. 1 4
3.5. ஸோ இந்த இடத்துல நீங்க கேன்சல் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி யூ காட் 0.03 வரும். அப்போ ஏஜிசிஎல் எவ்வளோ நமக்கு precipitate ஆயிருக்கு அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், இதை முடிச்சிடலாம். ஏஜிசிஎல் எவ்வளோ precipitate ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 0.03, விச் மீன் இங்க 1 டைம் இருக்கு, அந்த இடத்துல உங்களுக்கு 3 டைம் இருக்கு. இன்டர்நெட் அன்ஸ்டேபிள், ஐயோ என்னாச்சு தெரியல. 1 டைம் இருக்கு, இந்த சார் இடத்துல 3. எஸ் மேம். சார் 143.5 எங்கிருந்து வந்துட்டு? 1.4. 3.5 how denominator. to how to find a molar mass? How to find a moles? What is the formula of moles? Given mass divided by molar mass. Okay. If this is, ஐயோ எரைசர் போட்டு எழுதுறேனே. If this is given mass, then it will be ஓகே சார். மோலார் மாஸ். அப்ப மோலார் மாஸ் இங்க எங்க சாரி கொடுக்கவே இல்லையானா உங்களோட இயர் கொஸ்டின் பேப்பர்ல இந்த இடத்துல ரிவர்ஸ் பண்ணும். ஓகே சார். AG, இல்ல கொடுத்துருவான். ஏஜி 108, சிஎல் 35.5, இந்த மாதிரி உங்களுடைய இயர் கொஸ்டின்ல கொடுத்துருப்பான். ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து ஆல்ரெடி 11th கேரியஸ் ப்ராசஸ் படிச்சிருக்கோம். படிச்சிருப்போம், அங்க ஓகே. வந்து 143 படிச்சிருப்போம், அதனால ஞாபகம் இருக்கணும். ஸோ என்னன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்தா 3 சிஎல் வெளியே இருந்திருக்கணும், பிகாஸ் 3 AgCl ஃபார்ம்டு. ஸோ காம்ப்ளெக்ஸ் வில் பி ஹியர். இந்த இடத்துல வந்து 3 வெளியே இருக்கான், அப்ப இவன் தான் ஆன்சரு. ஓகே, ஆல்மோஸ்ட் வி டன்.